Good morning, students. Myself Naharajan, Assistant Professor, Department of Business Administration, Ayana Janagamal College, Sivagasi. In this video, we are going to discuss about the objectives and importance of HRM. Okay, first we are going to discuss about the objectives of HRM. The first one is to provide well-trained and motivated employees, which means the HRM focus to provide the well-trained employees then the motivated employees. The frequently the HRM department organizing the training program to the employees. By the way, we can get the trained employees. Then also the HRM also frequently conduct the some motivational program to motivate our employees. By the way, we can motivate the employees. The employees also be motivated by this program. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவில் எப்போயுமே நம்ம ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கணும். அதே நேரத்தில் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு டெக்னாலஜி சேஞ்சஸ் வந்து நிறையா நமக்கு வந்து மாற்றங்கள் நடைபெற்று இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள வந்து ட்ரெயின்டு எம்ப்ளாயீஸாக நம்ம வந்து மாற்றணும். அதை தான் சொல்கிறாங்க. Then we are going to see about the second point, to employ the knowledge and skills of employees. HRM aims to utilize the skills and knowledge of the employees in a effective manner, which means the employees who has a potential skill and knowledge, HRM finding that people's then utilizing their knowledge to complete the particular task. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்ஆர்எம் வந்து ஹெச்ஆர்எம்மோட அடுத்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா எம்ப்ளாயீஸோட ஸ்கில்ஸு நாலேஜி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யாருக்கு என்ன ஒர்க்கு கொடுக்கணும், யாருக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ நாலேஜ் இருக்கோ அதை பொறுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டாஸ்க் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூணாவது என்ன அப்படின்னா டு என்ஹான்ஸ் தி ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நல்லபடியாக ஒரு அவுட்புட் கிடைக்கணும், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா வந்து அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக மன நிறைவோட வேலை பார்க்கணும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபிகேஷனை கொண்டு வரதான் தான் ஹெச்ஆர்எம்மோட கோர் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, த கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஹெச்ஆர்எம் இஸ் டு என்ஹான்ஸ் தி ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பை providing the various so many incentives and various facilities to the employees. The fourth one is to develop the maintain the quality of work life, which means quality of work life means a better environment to the employees. The working environment should be favorable to the employees. அதாவது என்ன அப்படின்னா நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர்எம் எய்ம் பண்ணுது. என்ன அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப்ங்கிறது நல்ல ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டு. ஒரு நல்ல ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இல்லை அப்படின்னா எம்ப்ளாயீஸால் கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் தேவையோ, அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையோ அதை அலோகேட் பண்ணுறது ஹெச்ஆர்எம்மோட ஒரு பொறுப்பு தான். சரியா? ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டு மெயின்டைன் தி ஹை மொரேல் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஹெச்ஆர்எம் எய்ம்ஸ் டு increase the morale of employees. Morale means mindset of employees, which means what he thinks about our organization. It is the very important point for the organization. If the employee is thinking the positive towards the organization, he is surely automatically inspired and he surely work in a well manner. அதாவது என்ன அப்படின்னா ஒரு எம்ப்ளாயீஸோட மொரைல் வந்து நல்லபடியாக இருந்தால் தான் மொரைல்ங்கிறது மைண்ட் செட். அதாவது என்ன அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஆர்கனைசேஷனை பற்றி அவங்க என்ன நினைப்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ள அவங்க சாட்டிஸ்ஃபைடாக மாறிடுவாங்க. சாட்டிஸ்ஃபைடாக மாறிட்டாங்க அப்படின்னாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ எய்ம் டு given a human relationship, create a better relationship within our organization. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக்கி கொடுக்குறதும் ஹெச்ஆர்எம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லாஸ்ட் ஒன் இஸ் டு செக்யூர் தி integration of all individual and groups. Integration means cooperation. It is very necessary to bring out the cooperation and coordination among the all departments in our organization. Okay, then next we are going to see about the importance of HRM. We are all know that the HRM is a very important department in our all organization. By the following way, it gives various importance to the various levels, which means the first one is the enterprise significance, second one is the professional significance, third one is the social significance, fourth one is the national significance. Significance to the enterprise. First one, the
to retain and talented people in our organization. HRM give importance to the retain the talented people and experienced candidate because of by these employees we can get more new ideas, and by the way of using the experienced candidate we can solve any critical problem. So it is the HRM uh, give the more importance to the retain and talented people in our organization. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டேலண்டட் பீப்புள்ஸையும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு ஹெச்ஆர்எம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு பெட்டர் ரிசல்ட் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய திறமைங்கிறது அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அவங்களை நம்ம என்னது ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெச்ஆர்எம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த செகண்ட் பாயிண்ட் இஸ் தி adopt the suitable human resource planning method. Human resource planning method means to know the how many employees are required, how many employees are required in our organization. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எத்தனை எம்ப்ளாயீஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, டு நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் நீடட் எம்ப்ளாயீஸ். அதாவது நமக்கு எத்தனை பேர் இப்போ இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் தேவை அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஷியேஷனுக்கு ஆன்சரை வச்சு தான் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் மெத்தட் வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஹெச்ஆர்எம்மோட அடுத்த இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் மெத்தட் தான் கொடுக்குறாங்க. தென் தி தேர்ட் ஒன் இஸ் தி மேக் தி ப்ராப்பர் recruitment and the selection planning. Recruitment means searching the employees, selection means selecting the suitable candidate. That is the meaning. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் நல்லபடியாக செயல்படணும் அப்படின்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் பிளானோ ஒரு செலெக்ஷன் பிளானோ கண்டிப்பாக நல்லபடியாக நடந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ரெக்ரூட்மெண்ட்லேயும் செலெக்ஷன்லேயும் நம்ம கரெக்டான ஆட்களை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் அந்த பீப்புள்ஸை வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி எந்தவித ப்ராப்ளமும் இல்லை, அவங்களால எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம ஆர்கனைசேஷனை கொண்டு போக முடியும். ஸோ அடுத்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் அதனால தான் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. Then they develop the necessary skills and the right attitude among the employees. HRM also give the importance to develop the skills of the employees. Because of the employees are working in a long-term manner, so we should aim to provide the necessary skills depend upon the changing in the business environment. And also it is necessary to for the HRM to provide right attitude among the employees. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெச்ஆர்எம் வந்து அடுத்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் வந்து ஸ்டேபிள் கிடையாது. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் டெக்னாலஜிக்கல் நாலேஜை ஃபுல்லாக நம்ம கொடுக்குறது நமக்கு வந்து ஒரு நெசசரியான ஒரு விஷயம். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்ஆர்எம் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எம்ப்ளாயீஸ்க்குள்ளே ஒரு நல்ல பிஹேவியரை கொண்டு வரக்கூடியதும் ஹெச்ஆர்எம்மோட ஃபங்க்ஷன் தான். Okay, in the second topic we are going to see about the professional significance. How the HRM give importance in the point of view professional. The first one is the providing equal opportunities for employees. It is the very important one. HRM department always focus to provide the all equal opportunities to the all the employees for explore their talents in the all situation. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் வந்து சேமாக கன்சிடர் பண்ணணும். யாரை விட யாரும் வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாமல் எல்லாத்துக்கும் சேமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து யார் திறமையானவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது ஹெச்ஆர்எம்மோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ த செகண்ட் ஒன் இஸ் தி மெயின்டைனிங் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அமங் தி எம்ப்ளாயீஸ். இட் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் தி ஹெச்ஆர்எம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஹெச்ஆர்எம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஹெச்ஆர்எம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு கோலை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எஃபெக்டிவாக அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா நம்மளால் என்ன பண்ண முடியாது. எம்ப்ளாயீஸ்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோதான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் இட் வில் கோயிங் டு தி லாஸ். ஓகே, தென் த தேர்ட் ஒன் இஸ் social significance. Providing suitable employment that provides social and psychological satisfaction to the people, which means we should provide the necessary
job, we should be suitable job to the depend upon the qualification of the employee that will create the psychological satisfaction. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாயிஸையும் வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்களோ, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து ஜாப் வந்து அலோகேட் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவங்க வந்து சைக்காலஜிக்கலாக சாட்டிஸ்ஃபைடாக அவங்க வந்து மாறிடுவாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா, அவங்க வந்து நம்ம கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து வெளியே என்ன அப்படின்னா போய் ஒரு பெருமையாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிசிஎஸில் ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆம் ஒர்க்கிங் இன் டிசிஎஸ் இன் ப்ரௌட்லி, ஹீ கேன் ப்ரௌட்லி சேஸ் ஐ ஆம் ஒர்க்கிங் இன் த டிசிஎஸ். அதாவது ஒரு பெருமையாக சொல்லலாம், நான் வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பெருமையாக சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டேட்டஸை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கணும். அடுத்து தென் த செகண்ட் ஒன் இஸ் டு எலிமினேட் தி வேஸ்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸோட ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த் அண்டு ஃபிசிக்கல் ஹெல்த் இந்த ரெண்டுமே ஆர்கனைசேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒன்று. பிகாஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆர் தி அசட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். வித்தவுட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வி cannot do anything in our organization. So it is the necessary for the organization to maintain the physical and the mental health of the organization by making the appropriate tour and picnic program. It helps to develop the mental health of the people. Then we can arrange a medical checkup in our organization frequently. Then it can save the physical health of the organization, physical health of the employees. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் நம்ம என்னது பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. அதாவது மென்டல் ஹெல்த்துக்கு வந்து அப்படின்னா, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிலீஃப் பண்ணாலே போதும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து சூட்டபிள் ப்ரோக்ராம்ஸ், ஒரு டூர் ப்ரோக்ராமோ இல்லை பிக்னிக் ப்ரோக்ராமோ இல்லை ஒரு சும்மா ஒரு கேம் மாதிரி வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணலாம். இட் வில் கிளியர் தி ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ், இட் சேவ் தி மென்டல் ஹெல்த் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ். தென் தி ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனரை கூப்பிட்டு வந்து ஒரு செமினாரோ ஒர்க் ஷாப்போ சம்திங் ஒரு ஐடியாஸ் என்ன அவங்க மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு கன்வே பண்ணலாம். தென் the tips will be helps to save the employees' health. Okay. Next we are going to see about the national significance. National significance, HRM plays a vital role in the growth of the national. அதாவது என்ன அப்படின்னா, ஹெச்ஆர்எம் வந்து ஒரு நேஷ்னலோட க்ரோத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கிவிங் தி பெட்டர் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பை ப்ரொவைடிங் தி மோர் வேஜஸ் அண்ட் ஆல்சோ கிரியேட்டிங் தி மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஆல் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஹெச்ஆர்எம் வந்து நேஷ்னல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து வளர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தோம் அப்படின்னா, எம்ப்ளாயீஸோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நம்ம வந்து கண்டிப்பாக வளர்க்குறோம். எப்படி அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து கிளர்க்காக உள்ளே வர்றாரு அப்படின்னா, அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து மேனேஜராக நம்மளால் வந்து மாற்ற முடியும். அப்போ அவர் மேனேஜருங்கிற ஒரு ப்ரமோஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக அவருடைய சேலரி வந்து அதிகமாக மாறும். ஸோ அவரோட சேலரி மூலமாக அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை உயர்த்த முடியும். அப்போ நமக்கு சேலரி அவருக்கு அதிகமாக கொடுக்கும்போது ஒரு அதிகமாக என்ன பண்ணுறாரு, மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தென் இன்னொரு மெத்தட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டு. அதாவது நம்ம ஹெச்ஆர்பி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் மெத்தட் நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் வேலை கொடுக்க முடியும். வி ஆல்சோ கேன் கிரியேட் எ நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்மளால் வந்து புதுசாக வேலை வாய்ப்பையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பை திஸ் வே வி கேன் டெவலப் அவர் நேஷ்னல் க்ரோத். Okay, thank you for watching the video. Thank you.